தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதின் விபரம் தற்போது கசிந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் கூட்டணிக்கான தங்களது விசுவாசத்தை காட்டி கூட்டணியை விட்டு பிரியாதிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் விஜயை கொண்டு வீழ்த்த முடிவு செய்துள்ளது என்டிஏ தலைமை. கரூர் துயர சம்பவ விசாரணையும் ஜனநாயகனின் தாமதமும் விஜயின் வேகத்தை தணித்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் தேர்தல் ஆணையம் அவரது கட்சிக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி அவரை உசுப்பேற்றியுள்ளது. அரசியல் சதுரங்கத்தில் இந்த விவகாரத்திற்கு பின்னால் ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. விசில் சின்னம் கிடைத்ததால் விஜயும் அவரது கட்சியினரும் உற்சாகமடைந்து களத்திற்கு வரும்போது அவர்களது உற்சாகத்தின் வேகம் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் உலை வைத்துவிடும் என்று கணக்கு போட்டு பார்த்த டெல்லி அரசியல் தலைமை அதனை கச்சிதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆம், வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை கடுப்பாக்கும் சில விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொது சின்னம் கிடைக்காவிட்டால் கை சின்னத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களை களம் காண வைக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சி கணக்கு போட்டு வைத்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பொது சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். இதனால் காங்கிரஸ் கட்சியின் கணக்குக்கு வேட்டு வைக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு பொது சின்னம் கிடைத்துள்ளதால் விசில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு டெல்லி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. வரவிருக்கிற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாத தொகுதிகளுக்கும் விசில் சின்னத்தை ஒதுக்கலாம் என்ற நிபந்தனையுடன் விஜய்க்கு அந்த சின்னத்தை தந்துள்ளது தேர்தல் ஆணையம். இதனால் ஒருபுறம் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாத தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி அந்த சின்னத்தை போட்டியிட வைத்து அந்த தொகுதிகளில் சலசலப்பை ஏற்படுத்த முடியும். இதன் மூலம் திமுகவுக்கு ஆதரவான குறிப்பிட்ட ஓட்டுகளை பிரிக்க முடியும். மறுபுறம் விசில் சின்னம் கிடைத்தால் அந்த சின்னத்தில் விஜய் போட்டியிடுவார். இதனை விரும்பாத காங்கிரஸ் தன் கைப்பிடி கழன்றதை அடுத்து ஒரு யூ-டர்ன் போட்டு திமுகவுக்கு செல்ல முடிவு செய்யும். அப்படி முடிவு செய்தால் அங்கே திமுக கூட்டணிக்கு தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ், ஓபிஎஸ் ஆகியோர் வரும்போது அவர்களுக்கு கணிசமான தொகுதியை திமுக ஒதுக்க வேண்டியிருக்கும். இதனால் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் அதிக தொகுதிகளை பெற முடியாது. இந்த காரணத்தால் தேர்தலில் காங்கிரஸ் விரும்பும் எண்ணிக்கையிலான தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற முடியாது என்று கணக்கு போட்ட டெல்லி தலைமை இந்த வித்தையை மிக சரியாக அரங்கேற்றியுள்ளது என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். நாம் முன்பே சொன்னது போல இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களை களத்தில் நிறுத்தி அதிக தொகுதிகளை அள்ளும் முடிவுடன் உள்ள பாஜக அதிமுகவிடம் ராஜபாளையம் தொகுதியையும் கும்பகோணம் தொகுதியையும் தனது கட்சியின் நட்சத்திர வேட்பாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டிருப்பதாக வரும் தகவல்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாஜகவில் உள்ள நட்சத்திரங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளின் விவரம் பிப்ரவரியில் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் கருணாநிதி ஸ்டைலில் களம் காண முடிவு செய்துள்ள விஜய் தான் வளர்ந்த சாலிகிராமம் விருகம்பாக்கம் தொகுதிக்குள் உள்ளதால் சினிமா தொழிலாளர்கள், தயாரிப்பாளர்கள் நிறைந்திருக்கும் இந்த தொகுதியில் போட்டியிடும் போது அவர்களது ஆதரவு நிச்சயம் தனக்கு கிடைக்கும் என்று கணக்கு போட்டுள்ளதால் விருகம்பாக்கத்தில் அவர் போட்டியிடுவார் என்று ஒரு பேச்சும் இது குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணிக்கு நட்பு சக்திகள் கிடைக்காத பட்சத்தில் அந்த கட்சியின் தலைவரான விஜய் சொன்னது போல தனித்து போட்டியிட முடிவு செய்தால் 234 தொகுதிகளிலும் விசிலின் சத்தம் இருக்கும். அப்படி நடந்தால் விசில் சின்னத்தில் வேறு யாரும் போட்டியிட முடியாத நிலை வரலாம். இந்த நிலை வந்தால் ஒரு கணக்கை தெளிவாக்கிக் கொள்ளலாம். அது என்னவென்றால் விசிலுக்கு எதிராக நிற்கும் கட்சிகள் வாங்கும் ஓட்டுகளின் சதவீதமும் நாம் தமிழரின் சதவீதமும் விசிலின் சதவீதமும் அடுத்த 2029 தேர்தலுக்கு கணக்கு போட உதவியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் விசிலின் செல்வாக்கு என்னவென்று காட்டக்கூடியதாக இருக்கும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும்
காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.